தம்ப்நெயில் பார்த்து வந்திருந்தீங்கன்னா, இது உண்மதான். இந்த வீடியோல நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது? லவ்வா? இந்த லவ்வ பத்தி பேசினதே எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஜாலியா இருக்கும். அவ்வளோ ஹாப்பி மெமரிஸ் இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா லவ்லயுமே இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஆனா இப்போ வரையுமே ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் நாங்க 2 பேருமே. அதையும் 2007 2 பேத்துக்குமே ஒரு முக்கியமான வருஷமா இருந்துச்சு. அது ஏன்னு போக போக வீடியோவில் சொல்கிறேன். அதை தவிர்த்து அவங்களுக்காகவே வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நடக்கும் போதில் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரிலாம் இருக்கும். உன்னை கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்த்துனா தூரம் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா? நான் இப்போவே சொல்கிறேன், இந்த லவ் கிவ்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. இப்போவே அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடு. என்னது பொண்ணா? 2025ல் வாழ்றேன்னு சொல்லிட்டு பையனை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுறதுடா. அப்பாக்கு இப்போ லைட்டாக நெஞ்சு வலிக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நானே கிரிக்கெட்டை பற்றி பேச வந்தேன். அப்போ அந்த ஒரே வருஷத்தில் ஓஹோன்னு போச்சுன்னு சொன்னீங்க, அது என்னது? ஆமாம், 2007ல் நான் பிறந்தேன்னா அது எனக்கு ஸ்பெஷலு. 2007ல் இந்தியா ஃபஸ்ட்டு நடந்த T20 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சாங்க. அப்போ ரெண்டுமே ஸ்பெஷல் தானே எனக்கு. வீக்கெண்டெல்லாம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களா? வீக்கெண்டுன்னு சொன்னது காலையில் ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்திரிச்சு கிரவுண்டுக்கு வாரம் ஓடிட்டு இருக்கேன்ல, அதை சொன்னேன். எதாக இருந்தாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறது. நான் அப்போவே யோசித்தேன், நம்ம பையனுக்குலாம் இவ்வளோ டேலண்ட் இருக்காதுன்ட்டு. சரி நீ வீடியோ எடு, சும்மா தான் இருக்க. எல்லாருக்கும் வணக்கம். அந்த சும்மா ஒரு நிமிஷம் மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பேன். அது எனக்கே தெரியும் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும்ன்ட்டு. இனி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் இருக்கும்போது போட்டது நல்லா இருக்குமான்னு தான் தெரியல. ஆனால் ஒரே மாதிரி இன்ட்ரோ இந்த பெட்டில் இருந்தால் ஹாய் ஹாய்ன்னு சொல்லி எனக்கும் போர் அடிச்சிருச்சு, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கல ஆனால் இது பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னீங்கனாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா தப்பாக செய்கிறது தப்பாகவே செஞ்சுட்ருக்கோம். யாராச்சும் ஒருத்தவங்க இங்கே மாற்றிக்கோ, இதுக்கு இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நல்லது தானே, நம்ம எடுத்து அதை புரிஞ்சுக்கலாம். என்னதான் அந்த ஒரு விஷயத்தில் நிறைய காமெடி மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாலுமே அதில் ஒரு விஷயம் கரெக்டு. கிரிக்கெட் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். அது எதுலேருந்துமே என்னால் பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை லவ் பண்ணுறது மட்டும்தான் அது பேர் அந்த ட்ரூ லவ், காதல்னு இல்லை. ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே இருக்கலாம், ஒரு பொருள் மேலே இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி மேலே இருக்கலாம், எல்லாமே லவ் தான். ஆனால் அந்த லவ் கரெக்டான லெவலில் இருக்கிற முடியுமே எல்லாமே கரெக்டு தான். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி பேசிக்கான டாப்பிக்கில் விட்டுட்டு நம்ம சும்மா எதனால எனக்கு கிரிக்கெட் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்தே இந்த கிரிக்கெட் நிறைய மேட்சஸ் பார்த்து வளர்ந்தனாலே இல்லையான்னு தெரில, அதனால ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. எப்படி அந்த மெய் அழகன்ல அதுக்கு தான் இந்த சைக்கிள் தான் எல்லா மாதிரியுமே ஒரு ஏஜ் கிடத்துமே எல்லாத்துக்குமே கிரிக்கெட்டு தான் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் 2007 T20 நம்ம பிறந்தோம், அதனால தான் 2007ல் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சாங்க. 2011ல் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம், அதனால தான் இந்தியா ஜெயிக்குது. அந்த மாதிரிலாம் நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சரி நம்மளால தான் இந்த இந்தியா டீமே ஓடிட்டு இருக்கிற மாதிரிலாம் நம்பிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் போக தான் புரியுது நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம பார்க்கறனால அந்த டிவிக்காரனுக்கார ஒரு 5 ரூபா சம்பாதிக்கலாம், அந்த டீமுக்கும் நம்மளுக்குலாம் சம்மந்தம் இல்லைன்னு இருக்கும். இதே நான் இப்போ ப்ரொஃபஷ்னலாக கிரிக்கெட் படி பார்த்தா எனக்கு சின்ன மேக்ஸிமம் எல்லா பசங்களுக்குமே, பசங்கன்னு இல்லை மேக்ஸிமம் எல்லா அந்த ஏஜில் இருக்கும் போதுமே 3 விதமான ஆசைகள் இருக்கும் ஃப்யூச்சரில் ஆகணும்ன்ட்டு. ஒன்று பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்ட்டு, இந்த கிரிக்கெட்டாக இருக்கலாம், கபடியாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது நமக்கு கிரிக்கெட் அடுத்து என்னது, சினிமா, ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு காமெடியன் ஆகணும், ஒரு ஹீரோயின் ஆகணும்ட்டுலாம் நமக்கு ஆசை இருக்கும். மூணாவது போலீஸ் ஆஃபீஸர், இந்த நேவியில் சேர்ந்து நம்ம இந்த நாட்டையே காப்பாற்றணும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இது 3 கம்மியாகி மீறி நமக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவோம். ஆனால் மெயினாக எல்லா மேக்ஸிமம் ஆன ஆட்களுக்கு இந்த 3 விஷயம் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் பாலு தான் ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து பெரிய இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சு கொடுப்போம் அப்படி இப்படின்ட்டு. சின்ன வயசில் இதுவும் தெரியாது. ஒன்று கிரிக்கெட்டுனாலே ஒன்று இந்தியாவுக்கு விளையாடுறது, இல்லைன்னா ஐபிஎல் விளையாடுறது. இந்த ரஞ்சி ட்ராஃபி, விஜய் அதெல்லாம் தெரியாது. முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ரீமும் பண்ண மாட்டானுங்களா, அதை ஏதாச்சும் ஒரு மேட்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு அதான் தெரியாது. விளையாண்டா இந்தியாவுக்கு விளையாடுவோம் அப்படின்ட்டு. இப்போது நான் கிரிக்கெட்டு நான் என்ன விளையாண்டுருக்கேன்னு பார்த்தா, சின்ன வயசில் கொஞ்சம் மாதங்கள் வருஷங்கள் கோச்சிங் போனேன். ரொம்ப மீதி இருக்கிற ஆட்கள் அளவுக்கு நம்மளுக்கு டேலண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரொம்ப எஃபர்ட் போட்டு விளையாடுற அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கரியர் ஃபோக்கஸ்டாக போகாமல் நம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட் என்ஜாயிங் ஃபோக்கஸ்டாக போயிடலான்னு சொல்லி எப்போது
கோச்சிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த கொரோனா வந்து போக முடியாமல் ஆச்சா. கொரோனா அப்போ நம்ம வீடு பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கே வந்து சில அண்ணாங்க வந்து கார்க் பால் வச்சு விளையாண்டுருந்தாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரனாகவும் இருந்தனால அவரை பார்க்கறக்காக, அவர் விளையாடுறத பார்க்கறக்காக அப்படியே போய் சும்மா பால் போட ஆரம்பித்து நான் பவுலிங் போடுறதுக்கு ஓரளவுக்கு பிடிச்சதுனால, தம்பி மேட்ச் பார்க்க வரியான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் அதுக்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை சும்மா மேட்ச் விளையாட போனேன். அப்படியே கொஞ்சம் மாதங்கள் வந்து சும்மா வேடிக்கை பார்க்குற ஆளாகவும் இந்த ஏதாச்சும் ஒரு ஓவர் 2 ஓவர் ஃபீல்டிங் பண்ணுறது, இந்த ஸ்கோர் குவிக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து ஒரு மேட்ச் அப்போது ஒரு அண்ணா வந்து வரேன்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு. அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்ன ரீசன் தெரில, நான் வரக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த அண்ணா பதில் என்னை விளாட வச்சாங்க. அந்த அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தெரியல, ஆப்போசிட் டீமும் கொஞ்சம் வீக்கான டீமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே நிறைய விக்கெட் எடுத்துட்டாங்க டீம்மேட்டில் இருந்த அண்ணாங்களாம். சரி இந்த பையன் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கானே, சும்மா கொடுப்போம்னு சொல்லி நினச்சாரா இல்லையான்னு தெரில, கொடுத்தாரு. அந்த மேட்ச் என்னன்னு தெரில, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி 4 விக்கெட்டில் எடுத்தேன். அதுலேருந்து அப்படியே அந்த டீம் கூடயே தான் போயிட்டுருக்கேன். விட்டு போகிறேன். அப்பப்போ இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கும்போது போக முடியல. அதை தவிர்த்து பார்த்தா மீது எல்லா டைமும் ரெகுலராக மேட்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ மேட்ச்சுக்கு போகும்போதுமே இப்போது கிரிக்கெட்டை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து எனக்கு ஏதாச்சும் நான் சொதப்பிட்டேன்னா அது தடவை பண்ண தோணாது, அடுத்த தடவை பண்ண மாட்டேன். இல்லை அப்பப்போ கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி அப்படியே வாட்டர் ஃப்ளோ ஆயிரும். இப்போ இந்த ரெக்கார்ட்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்கள்ல ஸ்கூலில், அது வரையும் போது சுத்தமாக வந்து தொலையாது. நம்மளுக்கு இந்த பொறுமையாக வட்டத்தை வரையாது, அது இதெல்லாம் வந்து தொலையாதா. ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுவேன். 3ஆவது தடவை நல்லா இரேஸ் பண்ணிவிட்டு அக்கா கிட்ட போய் இதை வச்சுக்கோ, நீ ஏன் பண்ணி கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் இதே வந்து கிரிக்கெட்டில் பார்த்தா ஒரு மேட்ச்சில் நான் கேவலமாக சொதப்பியிருப்பேன். இந்த ஃபீல்டிங் விடுறதா இருக்கட்டும், பவுலிங்கில் ரன்னு கொடுக்குறது, பேட்டிங்கில் அவுட் ஆகிறது, என்னவா இருக்கட்டும். ஆனால் அங்கே வந்து நான் அடுத்த தடவை பண்ண மாட்டேன்ட்டுல இல்லை, ஜெயிச்சா என்ஜாய் பண்ணிக்கிறேன், தோத்தா இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு கேவலமாக பண்ணிட்டேன்னா அதை லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இப்போது நார்மல் லைஃப்பை விட என்னோட அந்த கிரிக்கெட் விளையாடுற லைஃப்பில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் சொன்ன மாதிரி பேட்டிங் பவுலிங்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த கிரிக்கெட்டை விளையாடுறத பார்த்தா போதும். இப்போ எவனாச்சும் ஒருத்தனுக்கு பேட்டிங் வரலினாலும் பரவாயில்ல, நீ போய் பேட்டிங் ஆடுன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இப்போ ஸ்கூல்லேயே அந்த மாதிரி தான். சில பேர் வந்து கிரிக்கெட்டை தவிர மீதி ஸ்போர்ட்ஸில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமமான ஆட்கள் கிரிக்கெட் பிடிக்கிறதுனால நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் தான் 5 பேர் 6 பேர்னு பிரித்து விளையாண்டுட்டு இருப்போம். அதில் வந்து சில பேர் வந்து அந்த கிரிக்கெட் வராதுடா நான் போட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து வின் பண்ணுறோமோ இல்லையோ அந்த கேமை என்ஜாய் பண்ணணும். இப்போ 6 பேர் டீமில் இருக்கானா 4 பேர் விளையாண்டுட்டு 2 பேர் விளையாடாமல் இருக்கிறது வேஸ்ட்டு. அந்த 2 பேர்த்தையும் என்கரேஜ் பண்ணிட்டு நீ 2 ரன் அடித்தாலும் பரவாயில்ல, அவுட் ஆனால் பரவாயில்ல, ரன்னு போனால் பரவாயில்ல, நீ விளையாடுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறது. அதாவது கிரிக்கெட்டு விளையாட மட்டும் இல்லை, பார்க்கவும் பிடிக்கும், அர்த்தம் விளையாட வைக்கவும் பிடிக்கும். கிரிக்கெட்டில் அந்த பொறாமைன்னும் நிறைய இல்லை. பொறாமை இருக்குது. விராட் கோலியோட கவர் ரேட் ஏன்டா இவ்வளோ நல்லா இருக்குது, நம்மளுக்கு அது வர மாட்டேங்குது. தோனியெல்லாம் இவ்வளோ நல்லா கீப்பிங் பண்ணுறாரு, கேட்ச் பிடிக்கிற, நம்மளுக்கு வர மாட்டேங்குது, அந்த பொறாமை இருக்குது. ஆனால் கிரிக்கெட்டில் வந்து இவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை எனக்கு இருந்ததே இல்லை. ஏன்னா வந்து கிரிக்கெட்டு வந்து ஒரு பெரிய சர்க்கிள், அதில் நம்ம ஒரு பாயிண்ட்டு தான், நம்ம நினச்சா எதையும் மாற்ற முடியாது. அதே சமயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை எதுக்கு அடுத்தவன் பண்ணக்கூடாதுன்றது. நம்மளுக்கு பிடிச்சது அவனும் பிடிச்சிருக்கு, அவன் நல்லா விளையாடுறான், நல்லா விளையாடட்டும், நான் நல்லா விளையாடுறேன், நான் நல்லா விளையாடுறேன், அவ்வளோதான். இது தவிர்த்து பார்த்தா கிரிக்கெட்டை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் அது அந்த ஹெட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய மேட்ச் பார்த்து வளர்ந்துட்டேன்னா நிறைய ஸ்டாட்ஸ் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா மைண்ட் வாய்ஸில், உனக்கு 2 விஷயம் தான் இவனை பற்றி தெரியுமா, எனக்கு இவனை பற்றி சின்ன வயசில் அவன் அந்த டீமுக்குள்ளே இருக்கான், இந்த மேட்ச்சில் இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்கான் மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸில் தெரியுங்க, அந்த மாதிரி மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இவன் மேக்ஸிமமாக இந்த கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த ஹெட் வெயிட் கொஞ்சமே இருக்கும். இவனோட எனக்கு நிறைய தெரியும், நான் வந்து கிரிக்கெட்டில் இவனோட நல்ல மூலசாலி, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். நானும் அந்த மாதிரி ஒரு ஆளு தான். நிறைய இடத்துல அந்த ஃபேக்ட்ஸை சொல்லி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய இடத்துல தப்பாக சொல்லி பல்பு வாங்கின மூமெண்ட்டும் இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து எம்எஸ் தோனி தான். அது சின்ன வயசில் சொன்னேன்ல, இந்த ரஞ்சி டிராஃபி விஜயசாரையெல்லாம் எனக்கு தெரியாது, ஐபிஎல்லும் இந்தியா டீம் மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சின்ன வயசில் நம்பிட்டு இருந்தேன் ஜடேஜா, ரெய்னா, தோனி எல்லாருமே சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவங்க, அதனால தான் சென்னை டீமுக்கு விளாண்டுற அளவுக்குலாம் நினச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, தோனியை ரொம்ப பிடிச்சது காரணம் ஐபிஎல்னே சொல்லலாம். நம்ம டீமுக்காக விளையாடுறாரு, நல்லாவும் விளையாடுறாரு. அதே சமயம் இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப கத்திர மூமெண்ட்டில் இருக்காது. வந்தாரா, பேட்டில் வந்து 6-4 அடித்தாரா, நல்லா ஸ்பீடாக ஓடினாரா, கேப்டன்சி பண்ணிவிட்டு ஒரு 2 கை தட்டிட்டு ஒரு ஸ்டெம்பை தூக்கிட்டு போனாரா மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தோனிக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் மெயினாக கற்றுக்கிட்டு வந்தது நிறைய இடத்துல சிரிக்கணும். ரொம்ப கோவப்படுறதுனால அந்த சிச்சுவேஷன் மாற போகிறதில்ல. 2வது வந்து இந்த காம் அண்ட் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுறது. 3வது வந்து டீம் ஒர்க்கு. தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன்.
அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சில இடத்துல நல்லா கோவம் வரும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான் தோனி மாதிரி. அப்புறம் வந்து இதே வந்து டீம் வைஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து தோனி இருந்த முடியும், சரி தோனிக்காக இந்தியா ஜெயிக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் இந்த இந்தியன் ஃபேன்ஸ்னாலேயே எனக்கு இந்தியா பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்மளே மாதிரி நல்ல கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து தோனி வந்து கேப்டன் கூல், கோலி வந்து சேஸ் மாஸ்டர், எனது ரோஹித் சர்மா வந்து ஹிட்மேன், இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒன்று வச்சுருப்போம். அது வந்து பாசிட்டிவாக வச்சுருப்போம். ஆனால் சில தற்கொலைங்க என்ன பண்ணுவானுங்க, கிரிக்கெட்டையே வந்து இந்த மத சண்டை, ஜாதி சண்டை மாதிரி ஜாதி சண்டை மாதிரி மாற்றிடுவானுங்க. ஆல்ரெடி பிச்சு பிரிஞ்சு தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இதில் இதையும் கொண்டு வந்து சேர்ப்பானுங்க. அது எப்படின்னா, தோனி ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு சொல்லி போஸ்ட் போட கீழே கோலி தாண்டா அவங்க அப்பேன் அப்படின்னு போட வேண்டியது. இதே கோலியோ ரோஹித் ஏதாச்சும் பண்ண வேண்டியதுன்னா, தோனி இல்லைன்னா அவங்க 2 பேர் லைஃபே இப்படி இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல வேண்டியது. அந்த 3 பேருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இவனுங்க சண்டை ஓடுறது டாக்ஸிக்காக இருக்கானுங்க. அது ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே கெத்து ஆர்சிபி கெத்தோடு நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. அதில் வாய் வார்த்தை விடுறது, அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவங்க அம்மா அப்பாவை இழுக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. ட்ரூ கிரிக்கெட்லேருந்து இந்த ஃபேன்ஸ்னாலேயே எனக்கு இந்தியன் டீமில் சில பாலிடிக்ஸ் இருக்கும். அது எல்லா டீம்லேயும் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அதே மாதிரி இந்த இந்தியன் ஃபேன்ஸ்னாலேயே நமக்கு இந்தியா பிடிக்காமல் போயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்ச டீம் வந்து மைட்டி ஆசிஸ். அதுலேயும் இந்த எல்லாருமே சொல்லலாம், நீ வந்து அதிக கப்பு வச்சிருக்கனால தான் உனக்கு அந்த டீமை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. ஏன்னா 2015 நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ், அதில் பார்க்கும் போது மிச்சல் ஸ்டார்க்கு, பிரெண்டன் மெக்லம் என்னதான் ஒரு அதிரடி பிளேயராக இருந்தாலும் அந்த மேட்ச் ஒன்றுமே பண்ண முடியல. நறுக்குன்னு போட்டு அந்த மேட்ச் அப்படியே ஈஸியாக ஜெயிச்சிட்டானுங்க ஆஸ்திரேலியா. அதை 2015 தான் சரி இந்தியாவுக்கு அடுத்து நம்மளுக்கு ஆஸ்திரேலியான்னு ஒரு டீம் இருக்குன்னு சொல்லி நம்பிட்டேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது ஆஸ்திரேலியா கிட்ட 5 வேர்ல்டு கப் இருக்குது, அதிக கப்பு அவனு தான் வச்சிருக்கானுங்களா தெரியாது. நல்லா விளையாடுறானுங்க. அதே சமயம் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணுன்னு இருக்குல்ல. எனக்குமே அதில் ஒரு சில விஷயங்கள்ல அச்சீவ் பண்ணணுன்ட்டு இருக்கு. அதில் மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, தோனியை ஒரு தடவையாச்சும் நேரில் பார்த்துக்கணுன்ட்டு. ஏன்னா வந்து டிவியில் பார்த்தாச்சு, இந்த ஃபோட்டோவில் பார்த்தாச்சு, நேரில் மட்டும் ஒரு தடவை பார்க்க முடியல. அது ஏதோ கோயம்புத்தூருக்கு இப்போ ஏதோ ரீசெண்டாக வந்துட்டு போயிருக்காரு போல். அவர் கரெக்டாக வீட்டுக்கு திரும்ப ஏர்போர்ட் போகும்போது எனக்கு தெரியுது தோனி இங்கே வந்திருக்காருன்ட்டு. ஏதோ கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன், அது தெரியல. தெரிஞ்சுதான் போய் அங்கே காலேஜில் ஒரு நாள் கட் அடிச்சுட்டு ஓடி இருக்கலாம். இது சொல்ல மறந்துட்டேன். இப்போது கிரிக்கெட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிச்சுன்னா, இந்த வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், அண்ணாங்களாக இருக்கட்டும், எல்லோரும் திட்டுவாங்க, நீ இல்லடா டெஸ்ட் மேட்சை கூட ஒரு பால் விடாமல் மேட்ச் பார்க்குறேன்ட்டு. அது என்ன பிரச்சனைனா, இந்தியா டீமு ஆஸ்திரேலியா டீம்லாம் இல்லை, ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு, ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் பால் பை பால் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்த்துட்டு இருக்கேன்னு வெளியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து முன்னாடி அவ்வளோ க்ரேஸ் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஃபோன் மேலே அடிக்ஷன் அதிகமானதுனால இது கிரிக்கெட் மேலே லைட்டாக கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபோனை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் கிரிக்கெட் நாலேஜை ஏற்றணும். ஏன்னா இப்போ நிறைய பிளேயர்ஸு நிறைய விஷயம்லாம் எனக்கே தெரிய மாட்டேங்குது, யார் இவனுங்க புதுசாக இருக்கானுங்கன்ட்டு. முன்னாடிலாம் அடித்து சொல்லுவேன் பிளேயிங்கில் அவன் அப்படி இப்படி அவங்க இவனுங்கன்ட்டு. இப்போ கொஞ்சம் பிரெயின் கம்மியாயிருச்சு. அதுலேயுமே மெயினாக வந்து சொன்னேன்ல, இந்த டெஸ்ட் மேட்ச்சில் டொக்கு வைக்க பார்க்குறதுலான்ட்டு. நம்மளுக்கு சின்ன வயசுலேயே இந்த கோயம்புத்தூர்லாம் அவ்வளோ நிறைய மேட்சஸ், இந்த ப்ரொஃபஷனல் பெரிய மேட்சஸ்லாம் இங்கே நடக்காது. நான் சொன்னேன், இந்த சண்டே லீக் மேட்சஸ் அந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் நடக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த எஸ்என்ஆர் காலேஜ், அந்த காலேஜில் நான் போய் படிக்கல, நான் வேறு காலேஜில் தான் படிக்கிறேன். அதனால் அதுக்கு ஒரு நல்ல கும்பிடு எஸ்என்ஆர் காலேஜுக்கு. நல்ல கிரவுண்டை கட்டிட்டானுங்களே அங்கே இப்போ ரஞ்சி ட்ராஃபி மேட்செல்லாம் சென்னையில் நடக்க மாட்டேங்குது. அங்கே ரெனோவேஷன் போகிற டைமில் இங்கே மேட்ச் நடக்குது, ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ். தமிழ்நாடு டீம் வருது, ஜார்க்கண்ட் டீம் வருது, வேறு சௌராஷ்டிரா டீம் வருது, நிறைய வந்து விளையாடுறாங்க. இப்போ வந்து நான் வந்து எல்லா நாளும் கூட போய் பார்க்குறது இல்லை. ஏன்னா வந்து அதை தவிர்த்து வேலைகளில் இருந்துருச்சுல. இந்த அது இப்போ 11th 12th அங்கே வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் ரஞ்சி மேட்சஸ். நான் வந்து இந்த தமிழ்நாடு மேட்சஸ் விளையாடும் போது ஒரு நாள் மினிமம் போயிடுறேன். இந்த சாட்டர்டேவோ சண்டேவோ லீவ் கிடைக்கும் போது போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் வந்துமே எனக்கு வந்து இந்த சொல்கிற பாருங்க, ஓடிஐ டெஸ்ட்டை விட எனக்கு ஓடிஐ T20 விட நமக்கு டெஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, டெஸ்ட்டு கிரிக்கெட் தான்டா பெஸ்ட்டு, பேர்லேயே டெஸ்ட் வச்சுருக்காங்க, அங்கே விளையாண்டாங்கன்னா அந்த கமெண்ட்ரியில் சொல்கிற மாதிரி அதை காப்பி பண்ணி பேச பண்ணுவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே இந்த பவுலர்ஸு லைட்டு ஒரு அவுட் ஸ்விங் எடுத்துகிட்டு அந்த பேட்ஸ்மேன் லீவ் பண்ணுவானுங்களா, அதெல்லாம் பார்க்கும் போதே இது தாண்டா கிரிக்கெட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேயே செட் ஆயிடுச்சு. இந்த கமெண்ட்ரி பார்த்துட்டுலாம் இல்லை, கமெண்ட்ரி ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் தான். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யாரா மாதிரி அதை பார்த்துட்டுதுன்ட்டு இல்லை, இன்ஸ்டாகிராம் யாராவுக்கு முன்னாடியே எனக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்.
ரஞ்சி டிராஃபி மேட்சஸ்க்குலாம் போயிடுவேன். சொன்னேன்ல இந்த தமிழ்நாடு டீம் இப்போ வந்துட்டு இருக்காங்கன்ட்டு போயிடுறது. அப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே மொத்தம் ஒரு 20 பேர் 25 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு 2-3 பேர் வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு விளையாடுவாங்களா அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு, ஏன்னா வந்து அந்த 25 பேர்த்து கூட தான் அவங்க சேர்ந்து உட்காந்துட்டு இருப்பாங்களா, இல்லை அவங்க கிட்ட பேசிக்கிட்டு, நிஜமாலே வீட்லேயும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரா அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன். யாருன்னா நம்ம ஜெகதீஷன் இருக்கார்ல, அவரோட அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு மேட்ச் அப்போது. அவரும் நல்லா பேசிகிட்டு தான் இருந்தார். அப்புறம் சொல்கிற மாதிரி ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் வந்து என்னை மாதிரி இந்த காலேஜ் படிக்கிறவனா ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் 1-2 பேர் தான் இருப்போம். எல்லாமே கொஞ்சம் ஓல்டான பீப்புள் தான் வருவாங்க இந்த ரஞ்சி மேட்சஸ்லாம் பார்க்குறதுக்கு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கு, சரி பரவாயில்ல, நம்ம இத்தனை பேர் T20 தான் ஓடிட்டு இருக்கானுங்க, நம்மளே மாதிரி சில பேர் தான் அந்த மேட்ச் பார்க்குறோம், நம்மள மாதிரி ஆட்கள் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய், ஏன்னா வந்து சொன்ன மாதிரி காலையில் ஒரு 25 பேர் இருப்பாங்க. மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 ஈவினிங் கரெக்டாக அந்த செஷன் அந்த 3rd செஷன் முடியல, அப்போ வந்து ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பிளேயர்ஸுக்கு வந்து அவங்க நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ, வெளியே ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும்போது அது ஒரு பூஸ்டாக இருக்குல்ல, அதனால் அங்கே போய் கத்திட்டு இருக்கிறது. நல்ல போலிங் போடுறீங்கன்னா, ஏன்னா எல்லா தமிழோட பேர் தமிழ் தெரியும், தமிழ்லேயே கத்த வேண்டியது. அது எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் இருக்குது. அது ஞாபகம் இருக்குன்னு இல்லை, அது ரொம்ப ஹைலைட்டான மூமெண்ட். சாய் கிஷோர் வந்து புஜாராக போலிங் போட்டுருக்காரு. இது வந்து என்ன, இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் 4 நாள் தான் இருக்கும், 100 ஓவர் ஒரு நாளைக்கு. தேர்ட் டே ஃபைனல் செஷனு. இந்தியான்ற பாருங்க, தமிழ்நாடு டீம் வந்து ஒரு 5 விக்கெட் எடுக்கணும். ஒரு சைடு புஜாரா கட்டையை போட்டு நின்ட்டார் எப்பவும் போல், ரன்னே அடிக்கல. அவங்க அந்த டீம் வந்து ட்ராக்காக தான் விளையாடுறாங்க. அடுத்த நாள் வந்து என்னால் வர முடியாது, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற நிலமை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு ஆசை, இன்றைக்கி மேட்ச்சை முடிச்சிடணும் எப்படியாச்சும், நம்மளே டீமுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சாய் கிஷோர் வந்து 2 பால் போட்டார், நல்ல சாலிட் டிஃபென்ஸ். அடுத்த பால் நான் வெளியேந்து கத்துறேன், கொஞ்சம் தூக்கி போடுங்க, விக்கெட் எடுத்து அடுத்த ஐபிஎல்ல நீங்கள் தான் ஜிடிக்கு மெயின் பவுலராக இருப்பீங்கன்னு சொல்லி சும்மா ரேண்டமாக கத்தி விட்டேன். பக்கத்தில் 2 பேர் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டதில் கத்தி விட்டேன். அடுத்த பால் பார்த்தா சாய் கிஷோர் விக்கெட் எடுத்துட்டு என்னை பார்த்து திரும்பி சிரிச்சாரு. எனக்கு தான் ஒரே குஷி, என்னடா நம்ம ஃபஸ்ட் தடவை மேட்ச் பார்க்க போயிருக்கோம், இப்போவே இப்படிலாம் நடந்திருக்கேன்ட்டு. அப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கு பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க, வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். முடிஞ்சால் இங்கே ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அதெல்லாம் ஹோல்சமான மூமெண்ட். அதான் என்னோடய பெஸ்ட்டு மெமரிஸ், என்னோடய லைஃப்பில் இப்போதைக்கு பெஸ்ட்டு மெமரிஸ்னு ஒரு 4-5 இருக்கும்ல, அதில் ஒன் ஆஃப் த டாப் இடத்துல இது இருந்துடும். அதுக்கடுத்து ஒரு மேட்ச் போனேன், அது இன்னும் மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. இல்லைன்னா பிடிச்சிருக்கு, வேறு என்ன ரீசன், அந்த லப்பர் பந்தில் அவர் சொல்லுவார்ல, அதே தான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன ரீசன் வேணும் மாதிரி தான் வாழ்க்கை கிரிக்கெட்டில் ஓடிட்டுருக்கு. முன்னாடி இருக்கிற வீடியோலாம் ஒரு மாதிரி ஏதாவது நோட்ஸ்லேயே மண்டேலேயோ பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிடுவேன், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 4 டைலாக் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுருவேன். இது அப்படி இல்லை, என் நெஞ்சுக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டேன். எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் என்னால் உளறி வச்சுருக்கேன்ட்டு. சரி பார்ப்போம், வீடியோ ஏதாச்சும் பண்ணி எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு சொல்ல வச்சிடுறேன் உங்ககிட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் என்ன அளவுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட நிறைய பிடிச்சிருக்கு, இல்லை இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவுடன் விடைபெறுகிறது உங்கள் பாலாஜி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி வருவது, பாய்.